ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பண்ணுவோம்? அக்ரிகேட் ஃபங்க்ஷன் என்ன யூஸ்னால், நம்ம வந்து நம்ம என்ன ஃபில்டர் பண்ணுறோமோ அந்த ஃபில்டர் மட்டும்தான் நம்ம சம் பண்ணோம். மற்றெல்லாம் வந்து சம் பண்ணாது. இப்போ வந்து மொபைல் ஃபோனில் எப்படி வந்து அந்த எக்ஸலில் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ இதில் கிளிக் பண்ணிங்க, ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது, ஃபில்டர் ஆப்ஷன் போங்க. ஃபில்டர் ஆப்ஷனில் போய்ட்டு இப்போது இது ஐட்டம் இருக்குது, டெக்ஸ்ட் இருக்குது. ஐட்டமில் என்ன ஒன்று செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா இப்போ ஆம்ன்றது மட்டும் ஃபுல்லாக ஃபில்டர் ஆகிடும். அதில் மட்டும் சம் பண்ணும், கூட்டிக்கும். அதேமாரி வந்து இதில் திருப்பி கிளிக் பண்ணிட்டு ஃபில்டர் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஃபில்டர் கிளிக் பண்ணிட்டு கிளியர் ஆல் இருக்குல்ல, கிளியர் ஆல் கொடுத்துங்க. கொடுத்தா திருப்பி வந்து ஃபுல் வியூ வந்துடும். நம்ம டோட்டல் எவ்வளோ டேட்டாஸ் இருக்கோ அந்த டேட்டாஸ் வந்துடும். இப்போது அதேமாரி வந்து இதில் வந்து இப்போது அதில் வந்து இப்போ வந்து இது கண்டென்ஸ் ஃபில்டரை கிளிக் பண்ணிங்க. ஃபில்டர் கிளிக் பண்ணிட்டு அதேமாதிரி டெக்ஸ்ட் இருக்குல்ல, டெக்ஸ்ட்டில் போயிட்டு கண்டென்ஸ் இருக்குல்ல, கண்டென்ஸில் இப்போது நம்மளுக்கு என்ன வேணுமோ அது மட்டும் கண்டென்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது எஃப்ஏ என்னென்ன இருக்கோ அது மட்டும் ஃபில்டர் பண்ணால் எஃப்ஏல என்னென்ன இருக்கோ அது மட்டும் ஃபில்டர் ஆகும். இப்போது எஃப்ஏல எது இல்லைன்னா அது எஃப்ஏல வந்து அதுக்கு என்ன பண்ணுங்கள், திருப்பி டெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எஃப்ன்ற எழுத்து மட்டும் இது பண்ணுங்கள். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துங்க. திருப்பி வந்து ஃபில்ட்ரு பண்ணுங்கள். எஃப்ஐ திருப்பி கிளிக் பண்ணிட்டு ஐட்டமில் கண்டென்ஸில் போயிட்டு எஃப்ஐ அப்படியே கிளிக் பண்ணிட்டு டன் இருக்குல்ல, டன் கொடுங்க. அதில் எஃப்ஐயில் என்னென்ன இருக்கோ அந்த மட்டும் ஃபில்டர் பண்ணிட்டு வரும். அதில் ஈஸியாக கேல்குலேஷன் பண்ணிடலாம். அதுக்கடுத்து என்ன பண்ண போனால் இப்போ வந்து திருப்பி கிளிக் பண்ணிட்டு ஓகே பண்ணிட்டு கிளியர் இருக்குல்ல, கிளிக் பண்ணிட்டு கிளியர் டெக்ஸ்ட்டில் ஃபில்டர் செலக்டால் கொடுத்துட்டு கிளியர் கொடுத்துட்டிங்கன்னா வந்துடும். இப்போ என்ன பண்ணுங்கள், இது எப்படி வந்து இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதா பார்க்குறப்போ இப்போ என்ன பண்ணுங்கள், லாஸ்ட்டாக போயிங்க அக்ரிகேட்டுன்னு கொடுங்க. ஈக்குவல் டு அக்ரிகேட் கேட்கும். அக்ரிகேட்டில் வந்து எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். அந்த ஃபங்க்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். சம்முக்கு வந்து 9 கொடுத்துங்க. ஆப்ஷன் இக்னோர் ஆல் கொடுத்துங்க. அரே எந்த அரே வேணுமோ அந்த அரே வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. இப்படி செலக்ட் பண்ணிட்டு to 57 கே வந்து சம்முக்கு தேவையில்ல, அதுக்காக ஓகே பண்ணிட்டு ஓகே பண்ணுறது. இப்போ வந்து அந்த டேட்டா வந்து இப்போது இதில் கிளிக் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் கொடுத்து ஓகே பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.